ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக நார்மல் நீடில் யூஸ் பண்ணியே வந்து ஒரு அட்ராக்டிவான ஜர்தோசி லீஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நார்மல் சின்னதாக ஒரு ஊசி வந்து எடுத்துக்கோங்க. சீவிங் த்ரெட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த சைஸில் லீஃப் போட போகிறீங்களோ அந்த சைஸில் வந்து லீஃப் வரைஞ்சிக்கோங்க. நடுவில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனோட டிப்லேருந்து லீஃபோட டிப் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஜர்தோசியோட சைஸு, அந்த சைஸில் வந்து ஜர்தோசியெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் க்ரீன் கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த கலர் ஜர்தோசி வேணுமோ ஜர்தோசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கோல்டன் கலர் வேணுனாலும் கோல்டன் கலர் எடுத்துக்கலாம். அந்த சைஸில் மட்டும் எல்லா ஜர்தோசியும் வந்து ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நீடில் வந்து கிளாத்தோட அடியிலேருந்து லைனோட டிப்பில் வந்து இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கணும். அப்புறம் ஜர்தோசி வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு லீஃபோட எட்ஜில் வச்சு நீடில் அடியில் வந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்கணும். இப்போ திரும்ப வந்து லைனோட டிப்கிட்டே வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஜர்தோசி லோட் பண்ணதுக்கப்புறம் லீஃபோட ஒரு சைடில் நம்ம லீஃப் வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து அடியில் எடுத்துக்கணும். இப்போ திரும்ப வந்து இப்போ முன்னாடி எங்கே வந்து ஸ்டிச் போட்டோமோ அதுக்கிட்டேயே வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஜர்தோசி லோட் பண்ணிட்டு இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து அடியில் எடுக்கணும். நம்ம ஜர்தோசி வந்து இப்போ லோட் பண்ணிட்டோம். முன்னாடி வந்து எந்த சைடில் ஸ்டிச் போட்டிங்களோ அதுக்கு நேராக ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் வந்து பார்க்க வந்து ஜர்தோசி வந்து நேராக இருக்கும், பார்க்கவும் வந்து லீஃப் மாதிரி நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து திரும்ப வந்து லைன் கிட்டேயே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து த்ரெட்டை வெளியே எடுத்து ஜர்தோசி லோட் பண்ணி ஒரு சைடு மாற்றி ஜர்தோசி ஸ்டிச் வந்து நம்ம போட்டுட்டு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு லீஃப் டிசைன் கரெக்டாக கிடைக்கும். லைன் கிட்ட ஏன் போட சொல்கிறேன்னா, நான் சென்டரில் வந்து பீட் லோட் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் பீட் லோட் பண்ணலை, நீங்கள் கட் பீட், டியூப் பீட் அந்த மாதிரி லோட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நமக்கு பீட் லோட் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரியே தான் வந்து நம்ம பொறுமையாக மாற்றி வந்து ஜர்தோசி லோட் பண்ணி ஸ்டிச் போட்டுட்டு வரணும். நம்ம லீஃப் வரைஞ்சதுக்கு மேலேயே ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ஆரி ஒர்க்கில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல் லீஃபும் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இனி வந்து சென்டரில் பீட் வந்து லோட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பீட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து லோட் பண்ண போகிறேன். அதனால தான் வந்து லீஃபுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி த்ரெட்டை வந்து வெளியே எடுத்திருக்கேன். த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு 5 பீட் வந்து லோட் பண்ணியிருக்கேன். 4 சுகர் பீட், ஒரு மீடியம் சைஸ் பீட் வந்து கீழே வந்து லோட் பண்ணியிருக்கேன். 5 பீட்டும் வந்து லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த லைனோட டிப்பில் வச்சு நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எண்ணாட் போட்டுக்கணும். நான் அயன் நீடில் யூஸ் பண்ணி இந்த பீட் வந்து லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பீட் நீடிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 5 பீடுங்கிறனால தான் வந்து நான் அயன் நீடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் லீஃபுக்கு எவ்வளோ பீட்ஸ் வந்து தேவைப்படுதோ அவ்வளோ பீட்ஸ் வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய லீஃபாக போடுறீங்கன்னா வந்து பீட் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து எண்ணாட் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.